நீர்கொழும்பு சிறைச்சாலையில மிக பெரிய அளவிலான பதற்ற நிலைமை மீண்டும் ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான விவரங்களையும் அங்கு இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான காரணம் யார், இதன் பின்னணியில யார் இருக்கின்றார்கள் என்று விசாரணையில தெரிய வந்திருக்கின்றது என்பது தொடர்பான விடயங்களையும் இற்றை வரைக்கும் இந்த காணொலி எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த நேரம் வரைக்கும் உயிர் சேதங்கள் எத்தனை ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான விடயங்களையும் தொடர்ந்தும் உறவினர்களுடைய போராட்டம் சார்ந்து போலீசார் என்ன நடவடிக்கை எடுத்தார்கள் என்பது சம்பந்தமாகவும் தான் இந்த காணொலியில விவாதிக்க இருக்கின்றோம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்துமே இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில நடைபெறுகின்ற இந்த வன்முறை சம்பவங்கள் நின்ற பாடில்லை. இப்பொழுது நாங்கள் காணொலி எடுக்கின்ற இந்த காலப்பகுதி வரைக்குமே அங்க போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வரதை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது. இதற்கான பின்னணியில யார் இருக்கின்றார் என்கின்ற தகவல்களை தொடர்ந்தும் விசாரணை செய்து கொண்டே வருகின்றார்கள் என்ற தகவல்கள் வழியா இருக்கின்றது. அதுல ஒருவருடைய பெயரும் வழியா இருக்கின்றது. இதற்கு தலைமை தாங்கியவருடைய யார் என்கிற பெயரும் வழியா இருக்கின்றது. இந்த விடயங்கள் எல்லாத்தையும் பார்ப்பதற்கு முன்னால நேற்றைய தினம் என்ன நடைபெற்றது என்கின்ற விடயங்கள் தொடர்பாகவும் தெளிவாக பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நேற்றைய தினம் 2 பேர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த போராட்டம் காரணமாக. போராட்டம் என்பதை விட இது ஒரு வன்முறை சம்பவமாகத்தான் பார்க்க வேண்டும். அங்க 2 குழுக்களுக்கு இடையில ஏற்பட்ட இந்த மோதல் காரணமாக, தனிப்பட்ட பிரச்சனை காரணமான மோதல் காரணமாக 2 பேர் நேற்றைய தினம் உயிரிழந்திருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் 35 பேர் கவலைக்கிடமான நிலையில தாக்கப்பட்டு அவர்கள் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டதான தகவல்களும் வெளியில வந்திருந்தன. அவர்கள் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் அவர்களுக்கான சிகிச்சை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்கின்ற தகவல்களும் வெளியில வந்திருந்ததை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இன்றைய தினத்துல தொடர்ந்தும் அந்த பலி எண்ணிக்கை அதிகரித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 25ஆக உயர்ந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதுல சிறைச்சாலை அதிகாரிகளும் இந்த உயிரிழப்பு சம்பந்தமான விடயத்துல சிறைச்சாலை அதிகாரிகளும் இருக்கின்றார்கள் என்ற தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது. ஆகவே இந்த மோதல் மிகப்பெரிய அளவிலான மோதலாக இடம்பெற்றிருக்கின்றது. குறிப்பாக இதனுடைய பின்னணியில யார் இருக்கின்றார் என்று பார்த்தால் மிகப்பெரிய அளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரர்களுடைய வேலை செய்தவராக இருக்கின்ற சுரேஷ் அவர்கள் இந்த பின்னணியில, அதாவது இந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார்கள் என்ற தகவல்கள் போலீசாருடைய விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்பவம் எப்படி நடைபெற்றது என்றால் இந்த சிறைச்சாலைக்குள்ள போதைப் பொருளை எடுத்து வந்த சம்பந்தமான விடயத்தை போலீசாரிடம் தெரிவித்த சம்பந்தமாகத்தான் இந்த மோதல் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கின்றன என்ற தகவல்கள் வெளியில வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த விடயத்துல நீர்கொழும்பு சிறைச்சாலையில பல இடங்கள்லையும் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக இந்த சிறைச்சாலைக்கு உள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் தடுப்புல காவல்ல இருந்த கைதிகளினுடைய சிறைச்சாலையை உடைத்து அந்த கைதிகளுக்கு தாக்குற நிலைமையையும் காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வன்முறை சம்பவத்துல சம்பந்தப்படாத கைதிகள் கூட தாக்கப்பட்டிருந்தார்கள் என்கின்ற தகவல்களும் வெளியில வந்திருந்தன. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண் கைதிகள் மற்றும் ஒரு சில ஆண் கைதிகளும் கூரைக்கு மேல நின்றோண்டு தனித்தனியாக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்ற தகவல்களும் வெளியில வந்திருந்தது. ஆகவே இந்த அவர்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் இடம்பெற்றிருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த வன்முறை சம்பவங்கள் நடந்த பிறகு அந்த இடத்துல பெரிய அளவிலான பாதுகாப்பு குவிக்கப்பட்டிருந்தது. நேற்றும் விசேட அதிரடிப்படையினர் அங்கு குவிக்கப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இருந்தாலும் கூட அந்த சம்பவம் நேற்றைய தினம் ஓரளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்தது. பிறகு இன்றைய தினம் மீண்டும் அந்த வன்முறை என்றது பெரிய அளவுல வெடிச்சிருக்கிறது என்றுதான் சொல்லணும். இதுல குறிப்பாக இந்த காவல்துறை அதிகாரிகள் சிறையில இருக்கின்ற சிறை அதிகாரிகள் தாக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்திருக்கின்ற சம்பவங்கள் பெரிய அளவுல பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார இது தொடர்பான அறிக்கை ஒன்றையை சமர்ப்பிக்குமாறு தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்களை கட்டுக்குள்ள கொண்டு வருவதற்கும் இது தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்றதுக்கும் புதிய ஒரு விசாரணை ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட உள்ளதான தகவல்களும் வெளியில வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு காரணம் யார், உண்மையிலேயே இந்த விடயங்களை எந்த பின்னணியை கொண்டு நகர்ந்தன என்ற விடயங்களும் பெரிய அளவுல ஒரு விசாரணை வட்டத்துக்குள்ள வந்திருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சிறையில இருக்கிற மருந்தகங்கள்ல சென்று இந்த வலி நிவாரண மருந்துகளை அதிகமாக உட்கொண்டு அதுல போதை ஏறி சில கைதிகள் வன்முறை சம்பவங்கள்ல இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்கிற தகவல்களும் வெளியில வந்த அதே நேரத்துல இந்த சிறை கைதிகளினுடைய மரணம் மற்றும் இந்த சிறை அதிகாரிகளுடைய மரணம் என்றது பெரிய அளவுல பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இலங்கையில மாறி இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிறை கைதிகளினுடைய உறவினர்கள் தொடர்ந்துமே அவர்களுடைய உறவினர்களுக்கு என்ன நடந்தது, அதாவது சிறை கைதிகளுக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாக சிறைச்சாலை வாசல்ல நின்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த போராட்டம்
பின்னர் ஒரு வன்முறையாக மாறியிருந்தது. குறிப்பாக அந்த இடங்கள்ல சில வன்முறை சம்பவங்கள்ல ஈடுபடுறதுக்கும் அந்த உறவினர்கள் துணிந்தார்கள் என்ற விடயம் பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு காவல்துறையினர் ஒரு சுமூகமான நடவடிக்கையை மேற்கொண்டார்கள். குறிப்பாக அவர்கள் கேட்ட விடயம் என்று பாத்தீங்கன்னா, உறவினர்கள் கேட்ட விடயம் என்று பாத்தீங்கன்னா, யார் யார் இந்த விடயத்துல பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள், யார் யார் மரணம் அடைந்திருக்கின்றார்கள், யாருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற தகவல்கள் எங்களுக்கு தருமாறு இருந்தார்கள். இருந்தாலும் அது முன்னர் மறுக்கப்பட்டாலும் கூட ஒரு சில உறவினர்களை அந்த சிறைச்சாலை கைதிகளை சந்திப்பதற்கு, அதாவது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற சிறைச்சாலை கைதிகளை சந்திப்பதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பிறகு அந்த போராட்டம் ஒரு சுமூகமான நிலைமையில முடிஞ்சதான் சொல்லணும். இன்றைய தினம் இந்த மோதல் என்றது பெரிய அளவுல முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த மோதல் சம்பந்தமான விடயங்கள் கூட பெரிய அளவுல ஊடகங்கள்ல பேசு பொருளாகிறத காணக்கூடிய மாதிரி இருந்தது. இதனுடைய பின்னணி மிக தெளிவான முறையில மக்களுக்கு வெளிப்படுத்தப்படல் வேண்டும் என்கின்ற விமர்சனங்களும் தொடர்ந்து இந்த அரசாங்கத்தின் மேல முன்வைக்கப்பட்டு வரத காணக்கூடிய மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்தினுடைய பிரதான சூத்திரதாரி யார் என்கின்ற விடயமும் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. நீதியமைச்சரது கூற்றுப்படி இதன் சம்பந்தமான அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் அதாவது இந்த மோதல் மிக துரிதமாக கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும் என்ற விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு முக்கியமான விடயம் என்று பாத்தீங்கன்னா, இதுல போலீஸ் அதிகாரிகளும் காயமடைந்த கைதிகளும் அந்த சிறை கைதிகளுடைய, அதாவது இந்த வன்முறை சம்பவத்துல ஈடுபட்ட அல்லது இந்த மோதல்ல ஈடுபட்ட சிறை கைதிகளுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கின்றார்கள். அவர்களை வெளியில கொண்டு வர்ற நடவடிக்கைகளும் ஒரு பக்கத்தால் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒன்று சிறைச்சாலையினுடைய கட்டுப்பாடு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு தான் இருக்கும். ஆனால் இப்பொழுது ஒரு சில சிறைச்சாலை அதிகாரிகளே சிறைச்சாலை கைதிகளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்ற விடயம் மிகப்பெரிய அளவுல விமர்சனமாக பேசப்படுகின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. ஆகவே இது எங்கு கொண்டு போய் சேர்க்க போன்றது, இதனுடைய அடுத்த கண்டம் என்ன என்ற விடயங்களும் இப்பொழுது ஒரு விசாரணை வட்டத்துக்கு வந்திருக்கின்றது. தொடர்ந்து பார்க்கலாம் இதுல என்னென்ன முன்னேற்றகரமான விடயங்கள் நடைபெறுகின்றன என்பதை. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயம் தொடர்பாகவும் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றோம். குறிப்பாக இந்த ராஜபக்சர்களுடைய கைது மிகப்பெரிய அளவுல பேசப்படுகின்றது. அண்மையில கூட தொழில்துறை பிரதி அமைச்சர் யாராவது ஒரு ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்கிற விடயத்தையும் தெளிவுபடுத்தியிருந்தார். இருந்தாலும் கூட இந்த விடயத்துல இன்னொரு பக்கம் ஒரு நகர்வு இருக்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக ஒரு துறவி ஒருவருடைய பேரில், பௌத்த மத துறவி ஒருவருடைய பேரில் இயங்குகின்ற ஒரு ஊடக கணக்கொன்றுல இருந்து ஒரு செய்தி ஒன்று வழியா இருக்கிறது. விரைவில் முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் 90 நாட்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட இருக்கின்றார் என்கின்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அவர் யார் என்றோ, எந்த முன்னாள் ஜனாதிபதி ஒன்றோ, எப்பொழுது அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட போகின்றார் என்றோ எந்த ஒரு தகவல்களையும் அவர் தெரிவிக்கல. உண்மையிலேயே இது ஒரு உத்தியோகபூர்வ செய்தி இல்லை. இருந்தாலும் கூட இந்த துறவியினுடைய செய்தி மிகப்பெரிய அளவுல ஒரு பேசுபொருளாக ஊடக பரப்புல இருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் மேதின உரையில முன்னாள் ஜனாதிபதி ஒருவர் கைது செய்யப்படலாம் அல்லது அவருடைய மனைவியோ மகன்களோ கைது செய்யப்படலாம் என்கிற விடயத்தை தெரிவிச்சிருந்தார். தொழில்துறை பிரதி அமைச்சர் அவர்கள் ராஜபக்ச ஒருவர் கைது செய்யப்படலாம், அடுத்த கட்ட விசாரணைகள் நடைபெற இருக்கின்றது என்கிற விடயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொடவா ராஜபக்ச அவர்கள் இந்த உயிர்த்தனார் தாக்குதல்ல சம்பந்தப்பட்டிருக்கின்றாரா என்கின்ற விசாரணைகள் போய்கொண்டிருக்கின்றன. அவர் கைது செய்யப்படலாம் என்கிற விடயமும் ஒரு பேசுபொருளாயிருந்தது. காரணம் என்று பாத்தீங்கன்னா, அவரே ஒரு மேன்முறையீடு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். தான் உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயத்துல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுவதை தடுக்கும் முகமாக அந்த மேன்முறையீடு இருந்தது. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது கோடபாய ராஜபக்ச கைது செய்யப்படலாம் என்பதற்காகத்தான் அவர் இந்த விடயத்தை அல்லது மேன்முறையீட்டு மனுவை செய்திருந்தாரா என்கின்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ராஜபக்சர்களுக்கு மிக நெருக்கமானவர்கள் அண்மையில கைது செய்யப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக முன்னைய நாள்கள்ல இந்த ராஜபக்சர்களோடு சேர்ந்து செயல்பட்டார் என்கின்ற அல்லது முன்னைய நாள்களில் கடற்படை தளபதியா இருந்த வசந்த கருணாகூட அவர் இந்த ஜோசியர் ராஜபக்ச அவர்களை நியமித்தார், அதாவது எந்த ஒரு அடிப்படை தகுதிகளும் இல்லாம அவர் கடற்படை கடேட் பிரிவுல நியமித்தார் என்கிற குற்றச்சாட்டின் கீழ அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதே மாதிரி அவர் பிணையில விடுவிக்கப்பட்டிருந்தார். அதே போல ஜோசியர் ராஜபக்ச அவர்கள், மஹிந்த ராஜபக்சனுடைய மகன் ஜோசியர் ராஜபக்ச அவர்களும் இதே குற்றச்சாட்டின் பேர்ல கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் தான் அதுல இணைக்கப்பட்டவர். அது மட்டும் இல்லாமல் அரச நிதியை பயன்படுத்தி பிரித்தானியாவினுடைய இந்த கடற்படை கல்லூரியில அவர் கல்வி பயிலுவதற்கான விடயங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதற்கு அரச நீதி பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற அடிப்படையில அவரும் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது
இந்த முன்னாள் ஜனாதிபதியினுடைய தடுப்பு காவல் என்றது சாத்தியமா என்கின்ற பல கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஆனால் இது ஊடகங்கள்ல ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. இதற்கான பதிலை அரசாங்கம் எப்போது சொல்ல போன்றது என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்க ஒரு பெரிய கேள்வியாக இருக்கின்றது.